ஸோ மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, சீக்கிரமே இவங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழ இருக்குது. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இல்லை வீட்டில் சதாபிஷேகம், சதாபிஷேக விழா அண்ட் வேறு விதமான சுப நிகழ்வுகள் இதெல்லாம் அவங்க வீட்டில் நடக்க இருக்குது. மங்களகரமான சில ஒலிகள் அவங்க வீட்டில் கேட்க இருக்குது. ஸோ அதற்கு இவங்க ரெடியாக இருக்கணும். அப்போ அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது முரண்பாடுகள், கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடைபிடிக்கணும். ஸோ இதை பண்ணால் போதும், சீக்கிரமாக அந்த மங்கள நிகழ்வுகளை முருகர் அவங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க கூட பிறந்தவங்களுடைய துணை இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தேவைப்படுது. அதனால் கூட பிறந்தவங்களோட என்ன ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் ஸோ அவங்கள இவங்க கிட்டேருந்து விலக விடாமல் இவங்க போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இறுக பிடிச்சிக்கணும் அப்படின்றது. ஸோ எது செஞ்சாலும் கூட பிறந்தவங்களோட ஒரு சப்போர்ட்டோட செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அப்படி எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, முருகரையே தன் கூட பிறந்தவங்களாம் நினச்சிட்டு, ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சிக்கிட்டு முருகரோட துணையோட இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள், காரியங்களை அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்றதும். அண்ட் முருகர் இன்னொன்று, உனக்கு நான் அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்க கூட தான் இருக்கேன். ஸோ உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. கவலை வேண்டாம், நான் உன்னோட ஒரு சிறந்த உடன் பிறந்த துணையாக நான் இருப்பேன் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது. ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க இவங்களை சாந்தப்படுத்திக்கணும். ஏதோ ஒரு மன பிழறல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கத்தல் கூச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாது. அவங்கள ஃபஸ்ட்டு சாந்தப்படுத்திக்கணும். சாந்தப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து என்ன செய்யலான்றதும் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலும் நெகட்டிவான சூழல், ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் கூட அவங்கள விட்டு விலகும். முருகருடைய வேலும் மயிலும் அவங்களுக்கு துணை அப்படின்ற ஒரு உணர்வை அவங்க ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக அவங்க பதிய வைக்கணும். ஸோ எப்போதுமே கூட அது ஒரு ஸ்லோகன் மாதிரி, வேலும் மயிலும் துணை, இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு சாந்தமாகிடும். ஸோ அதை அவங்க செஞ்சே ஆகணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.